நீங்க எப்போ உங்க பையனை பெரிய ஆளாக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும் நினைப்பீங்க. ஆனா எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்க மாட்டீங்க. உன் விஷயத்துல எதுவா இருந்தாலும் 1000 தடவை யோசிப்பேன்டா. ஆமா, 1000 தடவை இது அவனுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்களே தவிர இது அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? கேட்டதை விட அதிகமா கொடுக்கறதுல இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்பா. நான் நினைச்சது கிடைக்காதப்ப இருக்கிற வேதனை எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். என்கிட்ட பேசினா தானப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு. எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பேசுறீங்க, என்கிட்ட பேசுங்கப்பா, என் கண்ணை பார்த்து சொல்லுங்கப்பா. ஃப்ரெண்ட் யாருங்கப்பா என்கிட்ட? இதை தானடா இப்போ நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க, ஆனா இருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். இந்த சட்டை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, அது சூப்பர்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் உனக்கு பெஸ்ட்னு என்னையே கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமாப்பா? இதை கீழ் தெரிஞ்சுட்டு எனக்கு இது பிடிக்கலன்னு கத்தணும் போல இருக்கும்ப்பா.